அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்துடைய மேஜிக் டே. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு நம்ம பிரபஞ்சத்தின் வாயிலாக இந்த ஏஞ்சல் எண்களின் மூலமாக நம்ம நினச்சது எல்லாமே சாதிச்சுக்க முடியுங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து மாதம் வரக்கூடிய ஏஞ்சல் எண்களை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகி நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்டாலுமே கூடிய விரைவில் நடக்குங்கிறது தான் ஐதீகமும் நம்பிக்கையும். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மேஜிக் டே மேஜிக் நம்பரானது 1010, அதாவது 1010. தேதியும் 10, மாதமும் 10. நம்ம செய்ய போகின்ற அந்த பவர்ஃபுல்லான நேரமும் காலையில் வரக்கூடிய 10:10, ராத்திரியில் வரக்கூடிய 10:10. இந்த ஒரு நேரத்தை எக்காரணம் கொண்டும் யாருமே தவறவிடாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், எவ்வளவோ ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் அதிலெல்லாம் முடியாத விஷயங்கள் இப்படி எளிமையான இந்த மேஜிக் டேலையும் பிரபஞ்சத்துடைய அந்த வசிய எண்கள், இந்த தேவதை எண்கள் மூலமாக நமக்கு இந்த பிரபஞ்சமே நிச்சயமாக நடத்தி தருங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம சுற்றிலுமே நமக்கு தெரியாமலே நிறைய ஏஞ்சல்ஸ், இந்த தேவதைகள் இது மாதிரியான நமக்கு சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது சில எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 1111 சொல்லலாம், 1010 சொல்லலாம். இல்லாட்டி அது ஒரு கிளாக்கில் பார்க்குறீங்க, ஒரு ரிப்பீட்டடான ஒரு நம்பர்ஸ் நம்ம கண்ணில் இப்படி பட்டுகிட்டே இருக்கிறப்பெல்லாம் அந்த தேவதைகள் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு வராங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த 1010 இந்த எண்ணுக்கான அந்த ஏஞ்சலோட மெசேஜ் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த எண்களை நீங்கள் பார்க்குறது மூலமாக ஒரு கிளாக்கில் பார்க்கலாம், ஒரு ஆட்டோவில் பார்க்கலாம், இல்லை நம்ம டெய்லி கூட ஏதாவது ரிப்பீட்டடாக இந்த எண்ணை பார்த்துட்டே இருக்கலாம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரியேட்டரை நம்ம மாற போகிறோம். நம்ம சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் சுற்றிலையும் இருக்கிறவங்களால எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் நமக்கு அது அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஏஞ்சல்ஸ், இந்த தேவதை எண்கள் நமக்கு இதற்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலை விஷயம், ஒரு ப்ரமோஷன் எல்லாமே ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போவதற்கான ஒரு மெசேஜ், ஒரு எண்கள் தான் இந்த 1010. இது நம்முடைய எனர்ஜியானது லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக்குங்கிற இந்த எண்ணுக்கான ஒரு விதி. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த 1010ங்கிற எண்ணை நாளைக்கு நம்ம கரெக்டாக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாலே போதும். மற்ற ஆன்மீக பரிகாரங்களுக்கு கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சில பூஜைகள் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பூஜைக்கு ஏதாவது நிவேதனம் வைக்கணும், ஒரு விளக்கு ஏற்றணும், அப்படி கோவிலுக்கு போகணும், நிறைய ஃபார்மாலிட்டி சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு நமக்கு எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும், ஈவன் நீங்கள் ட்ராவலிங்கில் இருந்தால் கூட இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பண்ணலாம். இதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்திருக்கக்கூடிய கரெக்டாக காலையில் 10:10 டைம் எடுத்துக்கோங்க. ராத்திரியில் வரக்கூடிய 10:10. இப்போ சப்போஸ் காலையில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நைட்டு வரக்கூடிய ஒரு நேரத்தை எடுத்துக்கலாம். இப்போ 10:10னா கரெக்டாக 10:10க்கு நீங்கள் உட்காரணுங்கிறதுல ஒரு 10 மணிக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி எக்ஸாக்ட் டைமுக்கு எங்களால் உட்கார முடியல அப்படிங்கிறவங்க காலையில் 10 மணிலேருந்து அந்த காலையில் 10:59 மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரத்தை கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் ராத்திரியும் 10 to 10:59. ஆனால் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பவர்ஃபுல்லான இந்த போர்ட்டலுக்கான ஒரு டைம் நேரம் என்னென்னா 10:10. அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே 10 மணிக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, அமைதியான ஒரு இடத்துல நமக்கு மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எந்த விஷயத்தையுமே அப்படி நெகட்டிவாக நடக்குமா நடக்காதா அப்படி செகண்ட் தாட் அந்த ப்ராசஸிங்க்கே போகாமல் எப்பயுமே நம்ம என்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோமோ அது அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ரெக்கார்டாகி அந்த விஷயங்கள் திருப்பி நடப்பதற்கான ஒரு சூழல் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம். அதனால் நம்பிக்கையோட இது எனக்கு நடக்கும், இது எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ப்ளஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ட், இந்த 2 விஷயத்தையும் மட்டும்தான் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கு ஒரு சின்னதான ஒரு பேப்பர், ஒரு பேனா மட்டும் போதுங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். நீங்கள் கருப்பு தவிர வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேணாலும் எடுத்துக்கலாம்.
நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ, இது வரைக்கும் நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கலாம். இல்லாட்டி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சால் எப்படி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது மாதிரி நினச்சி கற்பனையில், உதாரணத்துக்கு ஒரு வீடு உங்களுக்கு ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, சொந்த வீடு கட்டி குடி போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு இடம் வாங்குற மாதிரி, அதுக்கு பூமி பூஜைகள், பால் காய்ச்சறது, அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் பால் காய்ச்சற மாதிரி, அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு இமேஜினேஷன், அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படி இமேஜினேஷன் பண்ணி மனசை அப்படியே காமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான வேர்ட் தான் நம்ம யூனிவர்ஸ்க்கு, பிரபஞ்சத்துக்கு நம்ம கன்வே பண்ணுறோம். இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட மெத்தடு. இது மாதிரி ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1லேருந்து ஒரு 10 வரைக்கும், ஒரு 1 2 3 4 5 அப்படி 6 10 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 1010ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது சொந்த வீடு கிடைத்து விட்டது, இல்லாட்டி சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும்னா நல்ல சம்பளத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு, அது மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுலையா வேணாலும் எழுதலாம். ஆனால் 1010 போட்டு உங்களுடைய வார்த்தைகள் இதே மாதிரி 10 முறை அந்த சென்டென்ஸை நம்ம வந்து 10-10க்கு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இல்லாட்டி அதுக்கு பிஃபோர் முன்னாடியே நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 10-10க்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த மேக்ஸிமம் ஒரு 10-15க்குள்ளே முடிக்கலாம். இல்லாட்டி ஒரு 10, அதனால தான் 10:59 வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுற நேரம் மட்டும் 10-10 இருக்கட்டும். அதை மட்டும் நீங்கள் அந்த எழுத ஆரம்பிக்கிற நேரம் மட்டும். எப்பயுமே இப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கூட 1010 தேங்க்யூ யூனிவர்ஸ், இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பதிவிடுங்க. ஏன்னா இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து இது மாதிரி கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் அது கண்ணிலே இந்த சில பதிவுகள் வந்து பார்க்க முடியுமா. அதனால தான் இது மாதிரியான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கிறப்ப அதுக்கான ஒரு நன்றி உணர்ச்சியோடு நம்ம என்றைக்குமே இருக்கணும். அதனால் எப்பயுமே இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ காலை நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க நைட்டு வரக்கூடிய நேரம், அப்போ ரிலாக்ஸ்டாக எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இப்படி இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் 10 முறை நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் எழுதுங்க. இவ்வளோதாங்க. இந்த எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே மடக்கி நம்ம வந்து தூங்குகின்ற அந்த பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, தலகாணி கடையில் நீங்கள் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் டு அடுத்த நாள் அந்த ஈவினிங்குள்ளே எந்த டைம் வேணாலும் இருக்கட்டும், பேப்பர் அப்படி கிழிச்சு நம்ம ஒரு சாம்பல் அதனுடைய அதை லைட்டாக நீங்கள் கேஸ் ஸ்டவ் இல்லாட்டி ஒரு கேண்டில் அப்படி எரிச்சு அதனுடைய சாம்பலை வந்து உங்களுடைய செடி இருக்கலாம், இல்லாட்டி வந்து மொட்டை மாடி அந்த இடத்துல வந்து அப்படி அதோட ஆஷை வந்து ஊதி விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம மெசேஜ் வந்து கன்வே பண்ணிட்டோம். இவ்வளோதான். இல்லை எங்களுக்கு அது மாதிரி அந்த நெருப்புலாம் பண்ண முடியாதுன்னா உங்ககிட்ட மண், அந்த செடி ஏதாச்சும் குட்டி தொட்டி இருந்ததுன்னா அந்த மண்ணுக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த பேப்பரை கழித்து அதுக்குள்ளே போட்டு புதைச்சிருங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக். பட் இந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த 2 நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது. இப்போ சப்போஸ் நாங்கள் இது மாதிரி எழுதுகிற சிச்சுவேஷனில் இல்லைம்மா, நாங்கள் வெளியில் இருக்கோம், ஆஃபீஸில் இருக்கோம், அப்படி இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக அந்த 10-10க்கு அப்படி மனசுக்குள்ளே அப்படி செல்ஃபாக நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கணும். எதுவுமே எழுத தேவையில்லை. மனசுக்குள்ளே 10 நிமிஷம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணமோ அதே மாதிரி ஆகிட்டு மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகளை 1010 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை அப்படி மனசுக்குள்ளே நீங்கள் வந்து ஒவ்வொரு இந்த வார்த்தைகளையும் 10 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதுங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் தரத்துக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தான் அதை கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கணும். அதனால் கரெக்டான அந்த நேரத்தை நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான், ஏறுமுகம் தான். கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இது பயனடைகிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் 1010 டைப் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.